ஜெயமோகன் 50 சிறந்த பொன்மொழிகள். நோயாளியும் பித்தனும் ஞானியும் கலைஞனும் இரவில் தூங்குவதில்லை. ராஜநாகம் பிற பாம்புகளை மட்டுமே உண்டு வாழ்வது. அரசனும் அப்படித்தான். சொற்கள் கேட்பவர்களை நாடிச் செல்கின்றன. பக்தர்களை நாடிச் செல்லும் தெய்வங்கள் போல. நாயில் நன்றியாக, பறவையில் வேகமாக, பாம்பில் விஷமாக தெரிவது எல்லாமே தெய்வம்தான். ஒரு விஷயத்தை சிக்கலாக்கி அறிபவர்கள் அறிஞர்கள், எளிமையாக்கி அறிபவர்கள் ஞானிகள். மனிதன் அழியலாம், ஆனால் அவன் செய்யும் அநீதி அழியாது. எப்போதைக்குமான உண்மை என இந்த பூமியில் எதுவுமே இருக்க முடியாது. அறம் பேசும் எவரும் இந்த உலகை ஒழுங்காக அமைக்க எண்ணுபவர்கள். அது அவர்களின் பெரும் அன்பிற்கு சான்று. முதற்செயல் இறுதி வெற்றியை விட ஒருபடி மேலானது. மேலே யமலோகத்தில் சித்திரகுப்தன் நம் பாவங்களை பதிவு செய்கிறான். இங்கு இலக்கியவாதிகள் பதிவு செய்கிறார்கள். ஒரு திருடன் உங்களை முத்தமிட்டால் உங்கள் பற்களை எண்ணிக்கொள்ளுங்கள். பெருஞ்செயல் என்றால் பெரும் கனவின் நடைமுறை வடிவம். மனிதர்கள் புதைத்து வைத்தவற்றை தோண்டி எடுப்பவர்கள் எழுத்தாளர்கள். தெய்வங்கள் புதைத்து வைத்தவற்றை தோண்டி எடுப்பவர்கள் மகத்தான எழுத்தாளர்கள். சில சொற்கள் வீணாவதில்லை. மனிதர்களை மனம் அச்சுறுத்துகிறது. அதனுடன் தனிமையில் ஒரு கணம் கூட மனிதர்களால் இருக்க முடிவதில்லை. அகங்காரம் இருந்தால் வாழ்க்கையின் அடிகள் நிறைய வலிக்கும். அறிவு செயல்பாடு எப்போதுமே அறியாமையுடன் போராடி கொண்டிருக்கிறது. பெரும் செயல் வீரர்கள் சோர்வை அறியாதவர்கள் அல்ல. சோர்வை குறைந்த கால அவகாசத்தில் சமாதானம் செய்து கொண்டு மீளத் தெரிந்தவர்கள். தன்னிரக்கம் விசித்திரமான மனநிலை. தன்னுடைய பலவீனங்கள், பிழைகள், செயலின்மை அனைத்தையும் அது இனியவையாக்கிவிடும். இசை உணர்வுகளுடன் மட்டுமே பேசுகிறது. ஆனால் இலக்கியம் உணர்வுகளுடனும் தர்க்கத்துடனும் ஒரே சமயத்தில் பேசுகிறது. ஞானம் என்பது அடைவதல்ல, ஒவ்வொன்றாய் இழந்த பின்பு எஞ்சுவது. பெறுவதையே உறவு என நினைக்கும் உளச்சிக்கல் இன்றைய மனிதர்களுக்கு உள்ளது. அர்ப்பணிப்பு தான் அறிவதற்கு முன் நிபந்தனை. எதையும் நிரூபிப்பதற்காக நாம் இங்கு இல்லை. நலமாக, மகிழ்ச்சியாக, பயனுள்ளவர்களாக வாழ்வதற்கே இருக்கிறோம். அழகிய சொற்கள் அழகிய பொய்கள், மகத்தான சொற்கள் மகத்தான பொய்கள். பெருங்கலை எப்போதும் முடிவில்லாத நோன்பை விலை என கோருகிறது. வாழ்க்கை வாழ்வதற்கும் நிறைவதற்கும் உரியது, பத்திரமாக பதுங்கி இருப்பதற்குரியது அல்ல. ஒரு விஷயத்தை அறிவதற்கு முன்னரே எழும் தன்முனைப்பு அறியாமையின் அசட்டு பாவனை மட்டுமே. வணிக இலக்கியம் வாசகனை நோக்கி வரும். நல்ல இலக்கியத்தை நோக்கி வாசகன்தான் செல்ல வேண்டும். எவர் தனிமையில் தானாக மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையில் வாழ்கிறார்.
நீங்கள் மனச்சோர்வை வெல்ல உங்களைச் சுற்றி இருக்கும் சமூகத்தில் உங்களால் செய்ய முடிந்த ஒரு மகத்தான விஷயத்தை கண்டடைந்தால் போதும். தத்துவம் அறத்தோடு பிணைந்திருக்க வேண்டும் என்கிற பிடிவாதம் வேண்டும். கல்வி என்பது நவீன காலகட்டத்தின் குடிமக்களாக வாழ்வதற்கான அடிப்படை பயிற்சி. ஒரு படைப்பு உங்களுக்கு எவ்வளவு தடையை அளிக்கிறது என்பது அந்த அளவுக்கு நீங்கள் அதனுடன் உரையாடுகிறீர்கள், உள்வாங்குகிறீர்கள். அறிவின், உணர்வின், உடலின் எல்லைகளை மீறாமல் நாம் நம்மை முன்னகர்த்திக் கொள்வதில்லை. சலிப்பு என்பது ஒருவித இறப்பு. மரணம் ஒரு கழிவகற்றல். அழிவற்ற ஒன்று உடல் எனும் அழியக்கூடியதை வெளியேற்றுகிறது. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென முடிவெடுத்து விட்டவர்கள்தான். கடந்து செல்லுதல் என்பது வாழ்தலுக்கான இரகசியம். உச்சி என்பது வெறுமையானது. எதையும் நிரூபிப்பதற்காக நாம் இங்கு இல்லை. கடந்த காலம் என்பது நேற்றைய மோரிலிருந்து இன்றைய பாலுக்குள் விடப்படும் உரை மட்டுமே. இன்றை திரியச் செய்கிறது, மாலையில் புளித்து நுரைக்கச் செய்கிறது. நமது அன்றாடம் என்பது நம் அறிதல் முறைகளை மறைக்கும் பெரிய திரை. பல மனிதர்களின் தொகுப்புதான் ஒரு தனி மனிதன். முகமுடிக்கு எப்போதும் ஒரே உணர்ச்சிதான். முகம் அப்படிப்பட்டதல்ல. சலித்திருப்பவன் தன் இறப்பை நோக்கி தவம் இருக்கிறான். சராசரி மனிதர்களை முன்னிறுத்தும் சமூகங்கள் உறைந்துவிட்டவை, அடிமைப்பட்டவை. சாத்தியங்கள் நடைமுறையை சந்திக்கும் போதுதான் அவற்றின் உண்மையான மதிப்பு வெளியாகிறது. உங்கள் ஆளுமை எதை வேண்டுகிறதோ அதை மட்டுமே நீங்கள் கற்பீர்கள் என்றால் ஒருபோதும் அதன் ஒரு துளி கூட வீணாகாது. காலத்தில், இடத்தில், தருணத்தில் அறிபவனால் அறியத்தக்க ஒன்றே அறிவு எனப்படுவது. பயத்தையும் அருவருப்பையும் சந்தேகத்தையும் திரும்பி நின்று கவனித்தால் போய்விடும், அப்படியே உதிர்ந்துவிடும். ஐம்புலன்களும் மனமும் செயலற்று இருக்க அறிவு நிலைத்து நிற்கும் நிலையே யோகம். அறிவுத்திறனும் நுண்ணுணர்வும் வெறும் சாத்தியங்கள் மட்டும்தான், சாதனைகள் அல்ல. That's all from this video. Thanks for watching. If you have any suggestion or feedback, comment below.